அண்ணன் வேற நல்ல கொசு கடிக்கட்டும் உன்னை. ரவுண்டு கட்டி அட்டென்ஷன் நின்றுக்கிறாங்க. நாம் எங்க பட்டுனுக்கிறோம்? ஐயோ, இது என்னாச்சு? சரக்கட்சி மாட்டிக்கணும். அதான் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி நிற்கிறாப்ல. வாட் டு டு? தம்பி இன்னைக்கு செத்தா. இப்படி கையும் களவுமா மாட்டிக்கிட்டானே. பாத்தீங்களா மாமா, இப்படிதான் டெய்லி கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு வராரு. அவரோட கண்ணு எப்படி செவந்திருக்க பாருங்க மாமா. முகம்லாம் எப்படி வீங்கி இருக்கு பாருங்க. ராத்திரி குடிச்சது எப்படி நாத்தடிக்குது பாருங்க. நானும் இன்னைக்கு தெரிஞ்சிருவாரு நாளைக்கு தெரிஞ்சிருவாருன்னு பொறுமையா இருந்து பாக்குறேன். ஆனா என் பொறுமைக்கு எந்த பலனும் தெரியல மாமா. உங்ககிட்ட இத சொல்ல வேண்டாம், நாமளே இதை எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா முடியல மாமா. சத்தியமா என்னால முடியவே முடியாதுன்னு தோணிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன். நான் கல்யாணமாகி இங்க வந்த நாள்ல இருந்து இவர் குடிக்காம வந்த நாள்னு எதுவுமே இல்ல மாமா. அட கிரானகி, கிளாஸ் லீடர் மிஸ் கிட்ட போட்டு கொடுக்குற மாதிரி போட்டு கொடுக்குறாளே. இத்தனை நாளா இது உங்ககிட்ட சொல்லாம அவருக்கு சாதகமா இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா. பர்ஃபார்மன்ஸ் சத்தியமா சொல்றேன் மாமா, இப்படி ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.